الرحيم ذلك عيسى بن مريم அவர்தான் மரியமுட மகன் ஈசாவாக இருக்கிறார். கௌலல் ஹக்கில்லதி ஃபீஹி யம்தரு, அவர் சொன்ன வார்த்தைகள் உண்மையானது, அதில் அவர்கள் சந்தேகப்பட்டு தர்க்கித்துக் கொள்கின்றார்கள். தங்களுக்குரிய 34வது வசனமாக இந்த வசனம் அமைந்திருக்கின்றது. தாரிக்க ஈசாபனு மரியம், அவர்தான் மரியமுடைய மகன் ஈசாவாக இருக்கிறார் என்று அல்லாஹ் கூறுகிறார். அதாவது கடந்த சில வாரங்களாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பருவத்தில் எந்த ஒரு குழந்தையும் பேச முடியாத ஒரு தருணத்தில் முஅஜிஸாவாக அற்புதமாக அவர்கள் பேசி காட்டிய அந்த விஷயங்களை நாம் விரிவாக பகிர்ந்து கொண்டோம். அவ்வாறு அவர்கள் பேசிய அந்த பேச்சின் உண்மை நிலை என்னவென்றால், அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறார்கள், அவ்வாறே அல்லாஹ்வுடைய தூதராக நபியாக இருக்கிறார்கள். இதுதான் அந்த பேச்சினுடைய அடிப்படையான அவசியமான ஒரு செய்தியாகும். இந்த உண்மையான அவசியமான இந்த விஷயத்தை தவிர்த்து விட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் யூதர்கள் சொல்வதை போன்று அவர்கள் தவறான வழியில் பிறந்தார்கள் என்று சொல்வது கூடாது. அப்படி சொல்வது ஒரு பழி சொல்லாமல் ஒரு அவதூறான ஒரு சொல்லாகிவிடும். அவ்வாறே கிறிஸ்தவர்கள் சொல்வதை போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனாகவும் அல்லது இறைவனுடைய பிள்ளையாகவும் இருக்கிறார்கள் என்றும் சொல்வது கூடாது. அவ்வாறு சொல்வது வரம்பு மீறிய ஒரு எல்லை கடந்த ஒரு புகழ்ச்சியாகிவிடும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிய அந்த விஷயங்கள், குறிப்பாக மரியமுடைய மகன் அல்லாஹ்வின் அடியார், அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த விஷயங்கள் தான் மிக சரியானது, அதுதான் மிக உண்மையானது என்பதை அல்லாஹ் சொல்லக்கூடிய வகையில் கௌலல் ஹக், அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை மிக உண்மையானது என்று அல்லாஹ் எடுத்து கூறுகின்றார். இவ்வாறு அல்லாஹ் தஆலா சொல்வதன் மூலமாக நபிமார்கள் சொல்வதெல்லாம் ஹக்கானது, அது உண்மையானது, அது பொய்யோ அல்லது புனையப்பட்ட கற்பனையோ கிடையாது என்று அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றார். நபிமார்களுடைய பேச்சுக்கள் அனைத்தும் உண்மையானது, அது பொய்க்கு கற்பனைக்கு இடம் கிடையாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நகைச்சுவையாக கூட அந்த நகைச்சுவையிலும் உண்மைதான் இருக்குமே தவிர அதில் கூட பொய்யோ கற்பனையோ ஒருபோதும் நபிமார்களுடைய வார்த்தையில் இருக்காது. ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகைச்சுவையாக பேசுவதை கண்ட சில சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரே தாங்களுமா என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகைச்சுவையாக பேசுவதை பார்த்து ஆச்சரியமடைந்த சில சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே தாங்களுமா என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வலா அகூலு இல்லா ஹக்கா, நானும் நகைச்சுவையாக பேசுவேன், ஆனால் நான் பேசுவதில் உண்மையை தவிர வேறு எதுவும் இடம்பெறாது என்று பதிலளித்தார்கள். பொதுவாக நகைச்சுவை என்றால் அதில் பொய்தான் இருக்கும் என்று கருதப்பட்டதால் தான் சாதாரணமாக நாம் நம்ம நடைமுறையிலே பார்ப்போம். சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேன், விளையாட்டுக்காக சொன்னேன், கேலிக்காக சொன்னேன், நகைச்சுவைக்காக சொன்னேன் என்று அதற்கு பிறகு வாபஸ் வாங்குவார்கள். அப்படி வாபஸ் வாங்கும் பொழுது நாம் முதல்ல சொன்னது பொய் தான், ஆனா அந்த பொய் ஒரு கேலிக்காக ஒரு நகைச்சுவைக்காக அப்படிங்கிறத ஒத்துக்கொள்கிறார்கள். அதனால் நகைச்சுவையாக பேசுவது என்றாலே அங்கு பொய் தான் இருக்கும் என்பதாக எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். அப்படி அறிந்ததால் தான் சஹாபாக்கள் கேட்டார்கள் தாங்களுமா என்று.
அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீர்கள், தங்களுடைய வார்த்தையிலே உண்மையாக இருக்க வேண்டும், பொய் இருக்காது, பிறகு எப்படி நீங்கள் நகைச்சுவையாக பேசுவதற்கு முன் வந்தீர்கள் என்று ஆச்சரியப்பட்டு தாங்களா என்று கேட்டார்கள். அப்படி கேட்டதனுடைய நோக்கமே இதில் பொய்யாக இருக்கும், தாங்கள் எப்படி என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகைச்சுவையாக பேசுவதன் மூலமாக பொய்யில்லாத நகைச்சுவை உண்டு என்பதை வெளிப்படுத்துவதோடு எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் நகைச்சுவைக்காக கூட பொய் பேசக்கூடாது என்ற ஒரு பாடத்தை நமக்கு தருகின்றார். பொய்யில்லாத நகைச்சுவையும் உண்டு. அதே நேரத்தில் எந்த முஸ்லிமும் நகைச்சுவைக்காக வேண்டி கூட பொய் சொல்லக்கூடாது என்பதை இங்கே நமக்கு ஒரு பாடமாக படிப்புரையாக நபி அவர்கள் தருகின்றார்கள். ஏனென்றால் மற்றவர்கள் கேட்டு சிரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொய்யை சொல்வதை அவரை நரகத்தில் தள்ளிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார். நம்முடைய பேச்சால் மற்றவர்கள் வியந்து எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு கட்டுப்பாட்டை அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொய்யில்லாத நகைச்சுவை எப்படி சாத்தியமாகும்? நபி அவர்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார். ஒரு முறை ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் பயணம் செய்வதற்கு தகுதியான ஒரு ஒட்டகம் எனக்கு தாருங்கள், அவருக்கு ஒரு தகுதியான ஒட்டகம் கொடுக்க வேண்டும் என்பதாக முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் அந்த இடத்தில் ஒரு நகைச்சுவையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு குட்டி ஒட்டகம் நான் தருகிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த சஹாபி கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னை சுமப்பதற்காகத்தான் நான் ஒட்டகம் கேட்கிறேனே தவிர நான் சுமப்பதற்காக ஒட்டகம் கேட்கவில்லை என்ற கருத்துப்பட அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, குட்டி ஒட்டகத்தை வைத்து நான் என்ன செய்ய முடியும் என்பதாக கேட்டார். அவர் அந்த கேள்விக்கு நபி அவர்கள் பதில் சொல்லவில்லை. சற்று நேரத்தில் அவரே எதிர்பாராத வகையில் ஒரு தரமான திடகாத்திரமான ஒரு பெரிய ஒட்டகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வர செய்து அவருக்கு வழங்கினார்கள். அதை பெற்றுக்கொண்ட ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் உறைந்து போய், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, குட்டி ஒட்டகம் தானே தருவதாக சொன்னீர்கள், ஆனால் பெரிய ஒட்டகம் தந்திருக்கிறீர்களே என்று கேட்க நபி அவர்கள் சொன்னார்கள், எல்லா பெரிய ஒட்டகங்களும் அதனை பெற்றெடுத்த தாய்க்கு குட்டிதான் என்றார்கள். எல்லா பெரிய ஒட்டகங்களும் அதனை பெற்றெடுத்த தாய்க்கு குட்டிதான் என்பதாக சொன்னார்கள். அப்ப நபி அவர்கள் சொன்ன இந்த நகைச்சுவையில எந்த பொய்யும் இல்லை, இது உண்மைதான். இப்படியும் பேசலாம், இப்படித்தான் பேச வேண்டும், எனவே நீங்கள் பொய்க்கு இடம் தராதீர்கள் என்ற ஒரு நல்ல பாடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்திருக்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நகைச்சுவையிலும் கூட நமக்கு ஒரு பாடத்தை தருகிறார்கள். அதிலும் இதுல உன்னதமான பாடம் என்னவென்றால், ஒரு பிள்ளை வளர்ந்து ஆளாகி பதவி பட்டம் படிப்பு அந்தஸ்து என்று எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் நாம் பெற்றோருக்கு பிள்ளைதான் என்பதை மறந்துவிடக் கூடாது. எந்த உயரத்தை எட்டினாலும் பெற்றோருக்கு பிள்ளைதான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர்களுக்கு படித்துதான் நாம் நடக்க வேண்டும் என்ற பாடமும் இதற்குள்ளே மறைமுகமாக நபி அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அது அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த உண்மையான அந்த வார்த்தை, நான் மரியமுடைய மகன் தான், அல்லாஹ்வின் மகன் அல்ல, நான் அல்லாஹ்வுடைய அடியான் தான், அல்லாஹ் அல்ல, நான் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் என்ற அந்த உண்மையான வார்த்தை, அந்த வார்த்தையில் தான் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த உம்மத்தார்கள் தாங்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் பிரிந்து சிதைந்து போனார்கள் என்றால், பனு இஸ்ராயேல்கள், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உம்மத்தார்கள் ஒரு முறை ஒன்று கூடுகின்றார்கள். ஒரு திறந்த வெளியிலே எல்லோரும் ஒன்று கூடுகின்றார்கள். குறிப்பாக ஒரு 4 வகையான அமைப்பினர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் சார்பாக ஒரு அறிஞரை முன்னிறுத்துகின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக நாம் பேசி ஒரு தெளிவான முடிவுக்கு வர வேண்டும் என்று எல்லோரும் அங்கே ஒன்று கூடி ஒவ்வொரு அமைப்பு சார்பாக ஒரு அறிஞரை முன்னிறுத்துகின்றார்கள். அவர்களுடைய அந்த பேச்சு, அந்த விவாதத்தினுடைய கருப்பொருள் என்னவென்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார் என்பதை பற்றி அங்கு விவாதிக்க வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார் என்பதை அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார் என்று அவர்களுடைய வேதம் சொல்லுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார் என்று அதற்கு முன்னால் வந்த வேதங்கள் சொல்லுகிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு
ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் இறைவன். அவர் இந்த பூமிக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்து யாரை வாழ வைக்க வேண்டுமோ அவர்களை எல்லாம் வாழ வைத்தார். யாரை மரணிக்க செய்ய வேண்டுமோ அவர்களை எல்லாம் மரணிக்க செய்தார். பிறகு தன்னுடைய இடத்திற்கே வானத்தின் பக்கம் உயர்ந்து சென்று விட்டார். இதுதான் ஈசா என்பதாக அவர் தன்னுடைய கொள்கையை அங்கே தன் ஏற்றத்தினுடைய கொள்கையை வெளிப்படுத்துகின்றார். இவர்களுக்கு யாக்கூபியா என்பதாக அந்த அமைப்பினுடைய பெயர். இவர் சொன்ன இந்த கருத்தை மற்ற 3 அறிஞர்களும் பொய் என்பதாக அதனை மறுத்துவிட்டார். பிறகு அந்த 3 அறிஞர்கள் மீதம் உள்ளவர்கள் அவர்களிலே ஒருவர் சொல்கிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்னுல்லாஹ். அவர் சொன்னதை போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அல்ல, இறைவன் அல்ல, மாறாக இறைவனுடைய மகனாக இருக்கிறார் என்று அந்த கருத்து ஏற்கனவே பொய்ப்பிக்கப்பட்டதால் அதற்கு சற்று மாற்றமான இவர் சொல்லி அவர் அல்லாஹ் அல்ல, அல்லாஹ்வின் மகன், இறைவன் அல்ல, இறைவனுடைய மகன் என்று சொன்னார். இந்த கருத்தை சொல்லியவர்கள் நஸ்தூரியா என்ற ஒரு அமைப்பாகும். மற்ற 2 அறிஞர்களும் சொன்னார்கள் இதுவும் பொய் என்பதாக அதனை பொய்ப்பித்து விட்டார்கள். மீதம் 2 அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் சொன்னார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாலிசு சலாசா, 3 நபர்களில் ஒரு நபராக இருக்கிறார். அதாவது 3 நபர்கள் என்றால் 3 இறைவன்கள். அல்லாஹ் ஒரு இறைவனாக இருக்கிறார். அந்த அல்லாஹ்வினுடைய மனைவி மரியம் ஒரு இறைவனாக இருக்கிறார். அவர்கள் இருவருக்கும் பிறந்த ஈசா 3 நபர்களில் 3வது நபராக இவர் இருக்கிறார் என்பதாக சொல்லும் பொழுது இதுவும் பொய் என்பதாக 4வது நபர் சொல்லி இந்த 3வது கருத்தை அவர் மறுத்து விட்டார். இப்போது இருப்பது அந்த ஒரே ஒரு அறிஞர் தான். அவர் சொல்லுகிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்துல்லாஹ் வ ரசூலுல்லாஹ் வ கலிமத்துல்லாஹ் வ ரூஹுல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் அடியானாக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய ரூஹாக இருக்கிறார், அல்லாஹ்வினுடைய கலிமாவாக இருக்கிறார். எனவே அவர் அல்லாஹ்வும் அல்ல, அல்லாஹ்வுடைய மகனும் அல்ல, அல்லாஹ்வின் அடியார் என்பதே உண்மையானதே என்று சொல்லுகிறார். அந்த 4வது கூட்டம் தான் முறையான இஸ்லாத்தில் இருந்த முஸ்லிம்களின் சார்பாக பேசிய மார்க்க அறிஞர். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பேசியதும் அந்த முதல் 3 கூட்டத்தார்கள் பொய் என்று பொய்ப்பிக்கப்பட்ட பொழுது அமைதியாக இருந்தவர்கள் 4வது விஷயத்தை சொன்னதும் அங்கே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது. அப்படி கொந்தளிப்பு ஏற்பட்டு அவர்களுக்கிடையே தர்க்கம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறி அடிதடியாக மாறி கடைசியில 3 வழிகட்ட கூட்டங்களும் ஒன்றாக சேர்ந்து நேர்வழியில் இருக்கக்கூடிய 4வது கூட்டத்தை சார்ந்தவர்களில் அதிகமான நபர்களை கொன்றுவிட்டார்கள். உண்மையை உரக்க பேசியதற்காக அந்த 4 கூட்டத்தார்களில் வழிகட்ட கூட்டத்தார்கள் 3 நபர்கள் ஒன்றாக சேர்ந்து 4வது நபர் யார் உண்மை பேசினாரோ அந்த அறிஞரையும் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த உண்மையான முஸ்லிம்களை அத்தனை முஸ்லிம்களையும் அவர்கள் அடித்து துன்புரித்து கொன்றொழித்தார். கிட்டத்தட்ட 70,000 நபருக்கு மேற்பட்ட நபர்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள். அதில் பலர்கள் அறிஞர்களும் இருந்தார்கள் என்று தப்சீருல் ஜலாலில் என்ற கிதாபிலே பார்க்கிறோம். இந்த செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்ற பொழுது வயத்துலூன அல்லதீன யஅமுருன பில் கிஸ்தி மினன்னாஸ், தர்க்கம் செய்த அந்த மனிதர்கள் யார் உண்மையை சொன்னார்களோ அவர்களை கொண்டு வைத்தார்கள் என்பதாக ஆலை இம்ரான் சூராவிலே இந்த சம்பவத்தை அவர் சுட்டிக்காட்டியவதாக இந்த ஆயத்தின் விளக்கத்திலே அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் எழுதுகின்றார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையே பொய்யோ எந்த ஒரு கூட்டம் வந்தாலும் அந்த கூட்டத்திற்கு பின்னால தொண்டர்கள் ஒன்று சேர்வது என்பது இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் ஒரு வாடிக்கையாகவே இருந்து வருகின்றது. அவர்கள் எந்த அடியில் இருக்கிறார்களோ அந்த அடியில் சொல்லப்படுகின்ற அந்த செய்திகள் தான் உண்மையானது என்று நம்புவதற்கு தயாராகி விடுகின்றார்கள். அதே போல அல்லாஹ் அனைவரையும் சொல்லுகின்றான், குல்லு ஹிஸ்பின் பிமா லதையும் ஃபரிஹூன். ஒவ்வொரு கூட்டமும் தங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அதாவது நாங்கள் சொல்வதுதான் சரி, இதற்கு எதிராக மாறாக சொல்லப்படுகின்ற அத்தனையும் தங்களையே உண்மை என்பதாக நம்பி அதிலே மகிழ்ச்சி அடைந்து விடுகின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். இப்படி சொன்ன இந்த செய்தி அந்த கூட்டத்திற்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் பார்க்கின்ற வழிகட்ட கூட்டங்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனைக்கும் இது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குற்றீசல்கள் போல
புற்றில் இருந்து மழை காலத்தில் புறப்பட்டு வருகின்ற அந்த ஈசல்களை போல இன்றைக்கு இஸ்லாமிய அமைப்புகள் தொடர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த தொடர்ந்து வருகின்ற இந்த அமைப்புகள் அத்தனையும் பார்க்கும் பொழுது அந்த ஒரே குட்டையில் இருந்து வெளியாகக்கூடிய வாய்க்கால்களை போன்று ஒரே சிந்தனை தான். அப்படி ஒரே சிந்தனை வருகின்றவர்களை பல அமைப்புகளாக தொடர்ந்து பிரிகின்றார்கள். அப்படி பிரிகின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியிலே வாக்குவாதங்கள், விவாதங்கள், அவரவர் பிரச்சனைகளை அவர்கள் பேசுவதற்கு நேரம் இல்லை. வாருங்கள் வாதம் செய்யலாம் என்று அழைக்கின்ற அழைப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எல்லா அமைப்பையும் முன்னிறுத்தக்கூடிய, வழிநடத்தக்கூடிய ஒரு அறிஞர் இருக்கிறார், மார்க்கம் கற்ற ஒரு அறிஞர் இருக்கிறார். அதுதான் வேதனையான ஒன்று. எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்திலே 4 அமைப்புகளுக்கு சார்பாக 4 அறிஞர்கள் வந்திருக்கிறார்களோ, அதே போன்று எல்லா அமைப்புகளையும் வழிநடத்துவதற்காக ஒரு மார்க்க அறிஞர் வந்திருப்பதை பார்க்கும் பொழுது நாம் இப்பொழுது இந்த காலத்தில் மார்க்க அறிஞர்களை 2ஆக பிரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மார்க்க அறிஞர்களையே 2ஆக பிரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எப்படி பிரிக்க வேண்டும்? ஷர்ரும் கைரும், நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று 2ஆக பிரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் கியாமத்துக்கு நெருக்கமான ஒரு காலம் வருகின்ற பொழுது அப்பொழுது இந்த பிரிவு அவசியமானது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் வருகின்றது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் பைஹக்கி என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிஷ்காத் என்ற கிதாபில் 38வது பக்கத்திலே இடம்பெறுகின்றது. யூஷிகும் ஐயாத்தி அலன்னாசி ஸமான் லா யபகா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு வலா யபகா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு. இந்த காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நபி அவர்கள் அருமையாக சொல்லுகிறார்கள். ஒரு காலம் வரும், உலகம் அழிவதற்கு முன்னால் ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் இஸ்லாத்தில் அதன் பெயர் மட்டுமே இருக்கும். லா யபகா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு, இஸ்லாத்தில் அதன் பெயர் மட்டுமே இருக்கும். வலா யபகா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு, குர்ஆனில் அதன் எழுத்து வடிவங்கள் மட்டுமே இருக்கும். ஒரு அபாயமான ஒரு எச்சரிக்கை. பெயர்கள் இருக்கும். இப்ராஹிம், அப்துல்லா, ஷாவுல் ஹமீத், அப்துல் ரஹ்மான் என்ற பெயர்கள் இஸ்லாமிய பெயர்களாக இருக்கும். ஆனால் அந்த பெயர் தாங்கிய மக்களுக்குள்ளே இஸ்லாமிய வாழ்க்கை ஒரு குர்ஆன் அற்புதமாக பிரிண்டிங் செய்யப்பட்டு பல வண்ண மயமாக ஆர்ட் பேப்பர்ல என்ன விலை இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு குர்ஆன் அச்சடிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் குர்ஆனுடைய எந்த வழிகாட்டுதல்களும் அதை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய வாழ்க்கையில் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கால சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, குர்ஆனை வைத்து பேசும் பொழுது, அந்த குர்ஆனுடைய சூறாவுடைய பெயர் நம்பர் தெளிவா பைபிள்ல அருமையா சொல்லிடுறோம். 24, 32, 62, 43 என்று கிறிஸ்தவர்கள் பைபிளை வைத்துக் கொண்டு சொல்வதை போல இன்றைக்கு குர்ஆன்ல ஆயத்தும் சொல்வதும் இல்லை, கருத்தும் சொல்வதும் இல்லை, நம்பரை மட்டும் சொல்லிக் கொண்டு இன்றைக்கு செல்லக்கூடிய ஒரு கால சூழலை பார்க்கிறோம். ஹயாத்து சஹாபா என்ற கிதாபில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைக்கு அவர்கள் கல்வி எப்படி கற்றார்கள் பெற்றார்கள் என்பதை சொல்லும் பொழுது, நாங்கள் முதலிலே ஈமானை கற்றோம், அதன் பிறகு நாங்கள் இல்மை கற்றோம். கல்வியை கற்றோம், முதலில் ஈமானை கற்றோம், அதற்கு பிறகு நாங்கள் கல்வியை கற்றோம். ஈமானுடன் கல்வி கற்றதால் அதனால் எங்களுக்கு அமல் செய்வது இலகுவாக ஆனது. இந்த வரிகள் நம்ம லேசா அப்படியே கடந்துட்டு போற வரி இல்லை. ஈமானை கற்றோம் என்றால் இப்ப நம்ம ஆச்சரியமா கேட்கலாம், நம்மகிட்ட ஈமான் இல்லையா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இதுதான் ஈமான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதை சொன்னா ஈமான் தானா? அப்படி அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர வேறு தூதர் இல்லை, இது இதனுடைய பொருள் தான். ஆனா இந்த பொருளை மட்டும் அப்படியே நாம நம்பிக்கொண்டதால, ஏற்றுக்கொண்டதால நாம ஈமான்ல நிறைவடைய முடியாது. மாறாக அந்த கலிமாவுடைய அந்தரங்கமான கருத்து எப்பொழுது உள்ளே வருகிறதோ அப்பொழுதுதான் அதற்குரிய வாழ்க்கை வரும். நாம் ஜமாத்திலே செல்லுகின்ற பொழுது மிக அருமையாக அந்த கருத்தை கத்திர சுருக்கமாக மனதில் பதிவனை போட்டு சொல்லித் தருவார்கள். அல்லாஹ்வை கொண்டு மட்டும்தான் எல்லாம் நடக்கும், அவர் நாடாமல் எதுவுமே நடக்காது என்ற அந்த வார்த்தை தான் ஈமானுடைய அந்த
ஒரு கருத்தை நமக்கு பதிய வைப்பது எதற்காக என்றால் நாம் ஈமானை படிக்க வேண்டும். அதற்கு பிறகு நாம் கல்வியை பெறுகின்ற பொழுது அந்த ஈமானுடன் சேர்ந்த கல்வி வரும் பொழுது அது ஈமானால் அது ஒளிமயமாக்கப்பட்டு பிறகு அந்த அமல் என்பது நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலாக மாறிவிடுகின்றது என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். நாங்கள் ஈமானை கற்றோம், அதற்கு பிறகு கல்வியை கற்றோம், அந்த இரண்டின் மூலமாக நாங்கள் அமலை பெற்றோம். 10 ஆயத்துக்களை நாங்கள் கற்றுக்கொண்டால் அதில் என்னென்ன அமல்கள் இருக்கிறது என்பதை அறிந்து அதன்படி அமல் செய்யாமல் நாங்கள் அடுத்த 10 ஆயத்துக்களை கற்றுக்கொள்ள மாட்டோம். அடுத்த 10 ஆயத்துக்களை நாங்கள் கற்றுக்கொள்ள மாட்டோம் என்றார்கள். இதை சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு பிறகு வந்தவர்கள் எங்களிடமிருந்து குர்ஆனை வராசத்து சொத்தாக பெற்றுக் கொண்டார்கள். அதாவது எங்களுக்கு பின்னால வந்தவர்கள் குர்ஆனை பெற்றுக் கொண்டார்கள். எப்படி என்றால் அந்த குர்ஆனை அவர்கள் எப்படி ஓதுகின்றார்கள் என்றால் கஷூபில் மாய், தண்ணீர் குடிப்பது போல கடகட கடகட என்று குடித்து முடித்து விடுகிறார்கள். 1 லிட்டர் தண்ணீர் அப்படி தூக்கி வச்சு நாம நோம்பு திறந்த உடனே குடிச்சோம்னா 1 நிமிஷத்துல காலியாகி கடகட கடகடன்னு உள்ள இறங்கும். இதை ஒப்பிட்டு என்ன சொல்லுகிறாருன்னா, வேகமாக குர்ஆனை ஓதினோம், அதோட முடிச்சிருந்தோம். ஆனால் அந்த குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அதற்குள்ளே என்ன இல்மு இருக்கிறது, என்ன கல்வி இருக்கிறது, என்ன அமல் இருக்கிறது என்பதை பற்றிய எந்த படிப்பினைகளையும் நாம் பெறாமலேயே மிக வேகமாக நாம் கடந்து சென்று விடுகிறோம். இப்படி இருந்தால் எந்த அமலையும் நாம் செய்ய முடியாது என்று இல்முக்கும் அமலுக்குமான ஒரு தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அன்றைக்கு சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக சொன்னார்கள். ஆனால் அந்த காலங்கள் கடந்து இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது குர்ஆன் ஒரு எழுத்து வடிவமாக மட்டுமே இருக்கிறதே தவிர அதன் வாழ்க்கை முறை நமக்குள்ளே இல்லை. இஸ்லாம் ஒரு பெயராக இருக்கிறதே தவிர அதன் வாழ்க்கை முறை நமக்குள்ளே இல்லாத நிலை வந்துவிட்டது. பிறகு நபியவர்கள் அடுத்து தொடர்ந்தார்கள், மசாஜிதுக்கும் ஆமிரத்தும். அந்த காலத்தில் அந்த மக்களுடைய பள்ளிவாசல்கள் மிகச் செழிப்பாக இருக்கும். வகிய கராமும் விலகுதா, ஆனால் அந்த நேர் வழியை விட்டும் நாசமாகி போயிருக்கும், சீர்கட்டி இருக்கும். அங்கு போனால் நேர்வழி இல்லை, அங்கு போனால் ஒரே பிரச்சனைகள் தான், ஒரே சண்டைகள் தான், ஒரே கூட்டங்கள் தான். பள்ளிவாசல் என்றாலே பிரச்சனைக்குரிய இடம். இது அந்த பள்ளி இந்த பள்ளி இல்லை, எல்லா பள்ளிகளையும் இன்னைக்கு அதே பிரச்சனைகள் தான். ஒன்றை நிர்வாக ரீதியான பிரச்சனையா இருக்கும், இல்லை என்றால் புறவட்டவர்கள் ரீதியான பிரச்சனையா இருக்கும். அந்த பள்ளிவாசலை பிரச்சனைக்குரிய பொருளாக அந்த காலத்து மக்கள் பார்த்து விடுவார்கள். இதை சொல்லிட்டு நபியவர்கள் அடுத்து சொன்னார்கள், உலமாவும் அந்த காலத்தில் வாழுகின்ற மார்க்க அறிஞர்கள் ஷர்வம் எட்டாயிரத்தி அதீதி சமா, இந்த வாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய படைப்புகளே மிக கேடு கெட்டவர்களாக இருப்பார்கள். அவர் நபி அவர்கள் உலமாக்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஷர்வம் எட்டாயிரத்தி அதீதி சமா, வாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களிலேயே மிக கேடு கெட்டவர்கள். அப்ப எல்லா உலமாக்களும் சொல்கிறார்கள், இது இந்தியும் தகுதியில் ஃபித்ரா, அவர்களிடமிருந்துதான் ஃபித்ராக்கள் உருவாகின்றன. வஃபீயும் தஊது, மறுபடியும் அவர்களின் பக்கமே அது திரும்பி விடுகின்றன. யார் உருவாக்குகின்றாரோ அவரின் பக்கமே அந்த ஃபித்ராக்கள், அந்த குழப்பங்கள் திரும்பி சென்று விடுகின்றன. இப்படிப்பட்டவர்கள் மிக கேடுகட்டவர்களாக இருப்பார்கள். இந்த கேடுகட்ட அறிஞர்களால் தான் அந்த ஃபித்ராக்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு வாழ்க்கை முறை மக்களிடத்தில் இல்லாமல் அது சீரழிந்து விடுகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக எச்சரிக்கின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கட்டத்தில் நாம் பயந்து கொண்டே இருக்க வேண்டும். நேர்வழியில் இருந்து நாம் விலகி சென்று விடக்கூடாது. அதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்தின் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்துல அவர் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார், மரியமுடைய மகனாக இருக்கிறார் என்ற கொள்கையை தாங்கி இருப்பவர்களே நேர்வழியில் இருக்கிறார்கள். ஆனா சிராத்து முஸ்தகீம், இதுதான் நேரான பாதை. இந்த வழியில் நடப்பவர்கள் தான் நேர் வழியில் உள்ளவர்கள். அதை தவிர்த்து வேறு கொள்கை உள்ளவர்கள், வழிகட்டில் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அவர்களுக்கு பிறகு அவருடைய உம்மத்தார்கள் பல்வேறு சிந்தனைகளால் பிரித்த பிறகு அதிலே உண்மையை தாக்கி நேர் வழியில் நடந்தவர்கள் சன்னம் சன்னமாக வழிகட்டில் உள்ளவர்களால் அடித்து ஒதுக்கி கொலை செய்யப்பட்டு அவர்கள் கடைசியில் மறைந்து வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டு
கடைசியில கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அவர்கள் ஒழித்து வர வேண்டிய சூழல் வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு ஒரு சிலர்கள் வெளிவந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உண்மையான முஸ்லிம்களாக மாறினார்கள். இப்படி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததால் கடைசியில அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த உண்மையான வேதம் அதனுடைய உண்மை தன்மையை இழந்து இன்றைக்கு காணாமல் போய்விட்டது. அவர்களுக்கு மத்தியில் வந்த பிரச்சனையின் காரணமாக அந்த இறை வேதம் இஞ்சில் என்பது இன்றைக்கு இல்லாத பொருளாக மாறி பல்வேறு மாற்றங்களுக்கு ஆளாக்கப்பட்டு அது இறை வேதமே இல்லை என்கின்ற நிலைக்கு இன்றைக்கு ஆளாக்கப்பட்டு விட்டது. அதனாலதான் இந்த ஒரு நிலை இந்த உண்மத்திற்கு வந்துவிடக் கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். கவலைப்பட்டதோடு மட்டுமல்ல, கியாமத் வரைக்கும் இந்த உம்மத்து நிலைத்திருக்கக்கூடிய உம்மத் என்பதால் என்னுடைய உம்மத்தான வழியத்திலே சாய்ந்து விடக்கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். நபி அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் கபூல் செய்தார். அதனாலதான் எத்தனை பிரிவுகள் வந்தாலும் ஒரு கூட்டம் சத்தியத்தின் மீது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இனி உலகம் உள்ள வரைக்கும் நிலைத்து நின்று கொண்டே இருக்கும். அந்த கூட்டம் தான் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் சத்தியத்தின் கீழே வந்து கொண்டேதான் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் பொழுது அபூஜஹல் தலைமையில் ஒரு வழிகேடு வந்தது. நபி அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ற நயவஞ்சகன் தலைமையில் ஒரு வழிகேடு வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானாலும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய கூட்டம் என்று பொய்யான நபிமார்கள் என்று ஒரு வழிகேடு வந்தது. சஹாபாக்கள் காலத்திற்கு பின்னால் முஅத்தஸிலாக்கள் வந்தார்கள், முர்ஜியாக்கள் வந்தார்கள், கவாரிஜிகள் வந்தார்கள், கதரியாக்கள் வந்தார்கள், ஜஹமியாக்கள் வந்தார்கள், ஷியாக்கள் என்று எத்தனையோ வழிகட்ட கூட்டங்கள் வந்து கொண்டே இருந்தார். காலங்கள் மாறி பெயர்கள் மாறுகின்றதே தவிர வழிகட்ட கூட்டங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தன. அந்த முஅத்தஸிலா என்ற அந்த கொள்கை, அந்த கொள்கையினை தாக்கியவர்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நபிவழி என்பவர்கள். அன்றைக்கு முஅத்தஸிலா என்ற கூட்டம் எந்தெந்த கருத்துக்களை சித்தாந்தங்களை வைத்ததோ அவர்களுடைய அடிப்படை கொள்கையின் நோக்கம் என்பது தன்னுடைய அறிவுதான். அறிவு என்று சொல்லுகிறதோ அதற்கு உடன்படுகின்ற ஆயத்துக்களை ஹதீசுகளை எடுத்துக் கொள்வார்கள். அதற்கு உடன்படாத விஷயங்களை அப்படியே ரத்து செய்து விடுவார்கள். இதன் பின்னணியில புதுசாக சொல்லப்படுகிறது என்பதற்காக அதுக்குள்ளேதான் நம்ம சென்று பார்க்க கூடாது. என்றைக்கும் பழசுதான் அசல், என்றைக்கும் பழசுதான் அசல். அதனால்தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அலைக்கும் பில் கதீமா, பழைய விஷயத்தை உங்கள் மீது நீங்கள் அவசியமாக்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்ப அவங்க மாணவர்கள் கேட்டார்கள், பழைய விஷயம் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் எந்த வழியில் நடந்தார்களோ அந்த வழியை நீங்கள் அவசியமாக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அடுத்தடுத்து வருகின்ற அந்த சிந்தனைகள் உங்களை திசைதிருத்தி விடும். ஆகவே சஹாபாக்கள் எந்த வழியில் நடந்தார்களோ அந்த பழைய வழியை கடைபிடிங்கள் என்றார்கள். மிஷ்காத்திலே தெளிவாக வருகிறது, மக்கான முஸ்தன்னன் பல் யஸ்தன்ன பிமன்கது மாத. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், ஒரு வழியை தேர்ந்தெடுத்து நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இறந்து போனவர்களுடைய வழிமுறையை தேர்ந்தெடுங்கள். இறந்து போனவர்கள் என்பதை அவர்கள் சொல்வது சஹாபாக்கள். பைனஹும் கானு அலல் ஹுதல் முஸ்தகீம், அவர்கள் தான் நேரான வழியில் இருந்தார்கள். தன் நபியின் தோழமைக்காக, தன் தீனை நிலைநாட்டுவதற்காக இஸ்தானகுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தார். சஹாபாக்கள் சாதாரண வந்தவர்கள் அல்ல, செலக்டட் பீப்புள். அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட மக்கள். அவர்கள் யார் யார் சஹாபி ஆகணும் என்று அல்லாஹ் ஒதுக்கி தேர்ந்தெடுத்தார். ஒரு 10 நபரை பார்த்தா இதுல ஒருவர் சஹாபி ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தேர்வு செய்தார். ஒரு 1000 நபர்களை பார்த்தா இதுல ஒரு 100 நபர்கள் சஹாபி ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தேர்வு செய்தார். தானா சேர்ந்த கூட்டம் அல்ல. ஆகவே உங்களுக்கு ஒரு வழிமுறை தேவை என்றால் அவர்கள் வழிமுறையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று பேரறிஞர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனாலதான் அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையில் நமக்கு ஒரு துஆவை கற்றுத் தருகிறார். ரப்பனா லா துஸீக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ வேர்களை வழங்கிய பிறகு அதிலிருந்து எங்கள் உள்ளங்களை நீ திருப்பி விடாதே. இந்த துஆ என்பது நமக்கு மிக முக்கியமானது. இன்றைய கால சூழ்நிலைக்கு மிக முக்கியமாக அமைந்திருக்கக்கூடிய ஒன்று. ஹிதாயத் என்ற நேர்வழியில நாம நிலைத்து நிற்க வேண்டும். அதனால அதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஸப்பித் கல்பி அலா தீனிக, அதிகமாக ஓதுகின்ற துஆக்களில் ஒன்று, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த குரான் அதிகம் ஓட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் தான் நேரு வழியின் ஒளிவிளக்கு. அவர்கள் அதிலிருந்து வழிதவர போவது கிடையாது, பாதுகாக்கப்பட்டவர்கள். ஆனால் ஏன் அதிகமாக ஓடுகிறார்கள்? சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம், எங்கள் ஈமானிலே உங்களுக்கு பயம் இருக்கிறதா? நபி அவர்கள் தனக்காக ஓடவில்லை, நமக்காகத்தான் ஓடுகின்றார்கள். ஆகவே ஈமானுக்கு வந்த பிறகு, ஹிதாயத்திற்கு வந்த பிறகு அதிலிருந்து நாம் வழிதவரை விடுவோமா என்று நபி அவர்கள் பயப்படுகின்றார்கள். எனவே அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்க ஈமான்ல உங்களுக்கு பயம் இருக்கான்னு கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள் என்று, ஆம், பயம் இருக்கிறது. ஏனென்றால் மனிதர்களுடைய உள்ளங்கள் ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அவர் இப்படியும் புரட்டலாம், அப்படியும் புரட்டலாம். எப்படி ஒரு இறகை, பறவையின் இறகை காற்று அங்கும் இங்குமாக புரட்டுகின்றதோ அதே போன்று அல்லாஹ் நாடினால் புரட்டி விடுவார். எனவே உள்ளங்களை புரட்டும் அதிபதியாக அல்லாஹ்வே நேர்வழியை எனக்கு தந்த பிறகு என் உள்ளத்தை அதிலிருந்து புரட்டி விடாதே என்று நாம் துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் வழி அதுதான் பழைய வழி. அந்த வழிதான் நமக்கு நேர்வழி என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி சாதாரணமாக சொன்னதில்லை. அல்லாஹ்வுடைய ஆயத்தின் பிரகாரம், நபியுடைய ஹதீஸின் பிரகாரம் நமக்கு அவர்கள் தெளிவாக புரிய வைக்கின்றார்கள். இதுபோல சிராத்தல் முஸ்தகீம், நேரான வழி எங்களுக்கு நீ கொடுப்பாயாக என்று சூரத்துல் ஃபாத்திஹாவிலே வருகிறது. அதற்கு அறிவதி இல்லாதவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, நாம் நேர்வழிக்கு வந்துவிட்டோம், வந்துவிட்ட நேர்வழியில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை அதனுடைய பொருளாக இருக்கிறது. சப்பித்னா அலல் ஹிதாயத்தி, நேர்வழியிலே எங்களை நிலைக்க செய்வாயாக என்பதை அதற்கான பொருள். அப்ப அந்த நேர்வழி என்பது எது? யார் செல்லக்கூடிய பாதை நேர்வழி? அவர் செல்லக்கூடிய பாதையா, இவர் செல்லக்கூடிய பாதையா, அல்லது எவர் செல்லக்கூடிய பாதை நேர்வழி? யார் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் வழிதான் நேர்வழி என்று அல்லாஹ்வே விளக்கம் சொல்கிறார். அல்லாஹ்வின் அருள் பெற்றவர்கள் வழிதான் நேர்வழி என்றால் அல்லாஹ்வின் அருள் பெற்றவர் யார்? அதையும் அல்லாஹ்வே விளக்கம் சொல்கிறார். மால்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யின வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இவர்களுடைய வழிதான் நேர்வழி. ஏனென்றால் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை அடிப்படையாக வைத்து நபி அவர்கள் சொன்னார்கள், பனு இஸ்ராயீல் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலம் உட்பட பனி இஸ்ராயீல் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். ஒரு நபியை ஈமான் கொண்டு, ஒரு வேதத்தை ஈமான் கொண்ட பிறகு தங்கள் மனோயிச்சைக்கு ஆளாகி 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். அந்த கூட்டங்கள் அத்தனையும் வணிகத்தில் தான் இருந்தன. எனவே நரகம் செல்வதற்கு தகுதியான கூட்டம். என்னுடைய உண்மைக்கு 73 கூட்டங்களாக தெரியும். இதில் 72 கூட்டங்கள் நரகம் செல்வதற்கு தகுதியான வேலைகளில் இருப்பார்கள். ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் செல்லக்கூடிய தகுதியான வேலையில் இருப்பார்கள் என்று நபி அவர்கள் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த ஒரு கூட்டத்தார்கள் யார்? அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், மா அனா அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் எனது சஹாபாக்களும் எந்த வழியில் சென்றோமோ அந்த வழியில் செல்லக்கூடியவர்கள். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2565வது ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இருக்கும் வழி இது சுன்னத், வ அஸ்ஹாபி என் சஹாபாக்கள் இருக்கும் வழி இது ஜமாத், அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாத், இதுதான் நேர்வழிக்காரர்களே என்று சஹாபாக்கள் நமக்கு இலக்கணமாக தந்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல நமக்கு ஒரு சிந்தனைக்குரிய செய்தி என்னன்னா, இன்னைக்கு நபி வழின்னு போட்டு நாளா பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நாம சிந்திக்க வேண்டிய செய்தி என்னன்னா, சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டம் எது என்பதற்கு என் வழியில் யார் நடக்கிறார்களோ அவர்கள் தான் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கலாம். அப்படி சொன்னா ஏன் இப்படி சொன்னீங்கன்னு யாரும் கேட்கப்படுறது கிடையாது. அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் மார்க்கம். அந்த ஒரு கூட்டம் எது என்று கேட்கப்பட்ட பொழுது என் வழியில் நடப்பவர்கள், நபி வழியில் நடப்பவர்கள் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனா அப்படி சொல்லல. வேற என்ன சொன்னார்கள்? மா அன அலைஹி என்று சொல்லிவிட்டு வ அஸ்ஹாபி, நானும் எனது தோழர்களும் எந்த வழியில் நடக்கிறோமோ அந்த வழியில் நடப்பவர்கள் என்று சொல்லும் பொழுது இங்க நாம இப்படி வளரக்கூடாது. அவங்க சஹாபாக்கள் வழி என்று ஒன்று இருக்கிறது என்பதல்ல, ரெண்டு பேரும் தனித்தனியான வழி என்பதல்ல, நபி வழிதான். அதை சஹாபாக்கள் முறைப்படி நாம் பின்பற்ற வேண்டும். நபி அவர்கள் சொன்ன வழிமுறைதான், அதை சஹாபாக்கள் எப்படி
வாழ முடியாது, வாழக்கூடாது என்று நபி அவர்கள் இங்கே சொல்லி காட்டி சஹாபாக்களின் வழியில் என்னை யார் பின்பற்றி வருகிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கம் செல்வார்கள். ஹதீஸுக்கான மிகச்சரியான விளக்கம் என்று அறிஞர்கள் தருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டிய தேவை என்னன்னா, காலம் தொட்டு காலமாக இந்த மார்க்கம் வருகின்ற பொழுது இந்த வழியில் வரக்கூடிய மார்க்க அறிஞர்கள் உங்களுக்கு எதை விளக்கமாக தருகிறார்களோ அந்த வழியில் நீங்க நபி வழியை பின்பற்றுங்கள். இதை தவிர்த்து வேறு வழியில் வரக்கூடியவர்களை நீங்கள் பின்தொடராதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள். இதுக்கு நாம் இன்னொரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். நான் ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கின்றேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் அதை ஞாபகப்படுத்துகின்றேன். ஒரு பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மார்க்கம் சம்பந்தமாக பேச வருகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஒரு வேலையில் பிஸியாக இருந்ததால், ஈடுபட்டு இருந்ததால் அந்த பெண்மணிக்கு சற்று தாமதமாக சொல்லலாம் என்று சொல்லி தாங்கள் பிறகு வாருங்கள் என்று அந்த பெண்ணை சொல்லி அனுப்புகிறார். தாங்கள் பிறகு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அந்த அம்மா சரி போயிட்டு வாரன்னு போகாம, பிறகு வாங்க அப்படின்னு சொன்னோட சரி பிறகு வாரன்னு போகாம அந்த அம்மா என்ன கேட்குதுன்னா, ரொம்ப விவரமாக புத்திசாலித்தனமா கேட்குது. சஹாபாக்கள் ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் அல்லாஹ்வுடைய தூதரோடு மார்க்கம் சார்ந்த தொடர்புல எப்படி இருந்திருக்கிறார்கள் என்று ஒரு எடுத்துக்காட்டு. போயிட்டு அப்புறமா வாங்கன்னு சொன்னதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, அப்புறமா நான் வரேன், நீங்க இல்லாட்ட நான் என்ன செய்யறேன்னு கேட்டேன். அதாவது நான் வரும்போது நீங்கள் இறந்திருந்தால், நீங்கள் உயிரோடு இல்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அருமையான கேள்வி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்கலாம். எப்படி? நான் இல்லாத என்னமா, என் வழி இருக்கா இல்லையா, என் சுண்ணத் இருக்கா இல்லையா, அதன் பிரகாரம் நடக்க வேண்டியதாக சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லல. நீ வரும்பொழுது நான் இல்லை என்றால் என் தோழர் அபூபக்கரிடம் செல். நீ வரும்போது நான் இல்லை என்றால் என்னுடைய தோழர் அபூபக்கரிடம் செல் என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண் குர்ஆன் ஹதீஸும் தரிகாவாக அவங்க கையில வரலாம். காலங்கள் கடக்கும் பொழுது குர்ஆனும் ஹதீஸும் எல்லாரும் கையில இருக்கலாம். ஆனா எல்லாரும் அவரவர் இஷ்டப்படி நடக்கக்கூடாது. நான் எந்த வழிகளை காட்டி தந்திருக்கிறேனோ அந்த முறைப்படிதான் நடக்க வேண்டும். அதனால நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க வரும்போது நான் உயிரோடு இல்லை என்றால் என் தோழர் அபூபக்கரிடம் செல்லுங்கள். அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மையப்படுத்துகிறார்கள். அது அவர்களுக்கான தனிச்சிறப்பு. ஆனால் இன்னொரு ஹதீஸில் எனக்கு பிறகு நீங்கள் அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கள் என்றார்கள். இக்ததௌ பில்லதைனி மின் பாதி, எனக்கு பிறகு அந்த இரண்டு நபர்களை பின்பற்றுங்கள். அபூ பக்ரின் வ உமர என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனக்கு பிறகு என் வழியை பின்பற்றுங்கள் என்று சொல்லாமல் அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கள் ஏன் என்று சொல்ல வேண்டும்? என் வழியை அவர்கள் முறைப்படி பின்பற்றுங்கள். இதோடு நபி அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. இது இந்த ரெண்டு பேருக்கான சிறப்பு. அதுக்கு நபி அவர்கள் 4 வரை சொன்னார்கள். தமஸ்ஸகு பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன், எனது சுன்னத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். என்னுடைய நேர்வழி நடந்த 4 கலீஃபாக்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள். நபியுடைய சுன்னத்து வேறு, கலீஃபாக்கள் சுன்னத்து வேறு அல்ல. நபியுடைய சுன்னத்து தான். அது சஹாபாக்கள் அந்த கலீஃபாக்கள் எப்படி உங்களுக்கு வகுத்து தந்தார்களோ அந்த முறைப்படி பின்பற்றுங்கள் என்று 4 சஹாபாக்களை சொன்னார்கள். அது அந்த 4 சஹாபாக்களுக்கான கலீஃபாக்களுக்கான பெருமை. அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. அடுத்து சொன்னார்கள், என் சஹாபாக்கள் வானத்தில் கிட்டக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள். அவர்களை நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள். அஸ்ஸஹாபி கன்னுஜூமி, எனது சஹாபாக்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள். அவர்களை நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள். இந்த ஹதீஸை போய் சொல்ல விட அது லைஃப்ங்கிறது. இந்த ஹதீஸ் லைஃப் சொல்றதுக்கு நீ யாரு பார்ப்பதில்ல. அதை கேட்கறதுக்கு யாருக்குமே அந்த தொண்டர்களுக்கு தைரியம் கிடையாது. உடனே லைஃப்னா என்னன்னே தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த சஹாபாக்களை இங்கே முன்னிறுத்துகிறார்கள். அது சஹாபாக்களுக்கான சிறப்பு. அதோடு நிறுத்தவில்லை. நபி அவர்கள் அர்த்தம் சொல்கிறார்கள், கைரல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், காலத்தால் சிறந்த காலம் எனது காலம், அதாவது என் சஹாபாக்களின் காலம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய தாபியீன்கள் காலம், அதற்கு அடுத்து வரக்கூடிய தபூ தாபியீன்களுடைய காலம். காலத்தால் ஆக மிகச் சிறந்த மார்க்க ரீதியான எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தேவை என்றாலும் இந்த காலத்தில் இருந்த அறிஞர்களால் வகுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களே உங்களுக்கு போதுமானது. அதற்கு பின்னால யாரும் வந்து உங்களுக்கு எதையும் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை, எதையும் எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை விலக்கி சொன்னாலே போதுமானது.
எந்த கண்ணோட்டத்தில் தான் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு பிறகு தாபியங்களுக்கு பிறகு தாபியங்களை முன்னிறுத்துகின்றார்கள். இன்றைக்கு இஸ்லாத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நாம் மார்க்கத்தை சட்டத்தை விலகி செயல்பட தேவையான 4 மதகுகளாக இருக்கட்டும், ஹதீஸை அறிந்து செயல்பட வேண்டிய அத்தனை ஹதீஸுடைய கிதாபுகளாக எல்லா நபி அவர்கள் பாராட்டி சொன்ன அந்த 3 காலத்திலே வந்துவிட்டது. அதை நாம புரிந்து கொண்டாலே நமக்கு போதுமானது. நாம் நேர்வழிக்கு சென்று விடுவோம். எப்பப்போ வரக்கூடிய ஆங்காங்கே உதயமாகக்கூடிய லட்சம் பேர் இயக்கங்கள் இருக்கிறது, அது நம்மை வழிகெடுக்குமே தவிர நமக்கு ஒருபோதும் நேர்வழியை தராது. ஏனென்றால் அவர்களின் இயக்கம், அவர்கள் சொல்லும் நபி வழி அவர்களுக்கே நேர்வழி காட்டவில்லை. அவர்களே வழிகட்டில் தான் சென்று கொண்டு பலவிதமான பிரச்சனைகள், வாயால் சொல்வதற்கு அசிங்கமான பிரச்சனைகளையே இன்றைக்கு மையமாக வைத்து உளறி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவங்க நமக்கு நேர்வழியை தர முடியாது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறார், தானும் வழி கட்டார்கள், மற்றவர்களை வழி கெடுக்கின்றார்கள். ஆகவே நமக்கு அது தேவையில்லை. ஆதா சிராத்து முஸ்தகீம், இதுதான் நேர்வழி என்று அல்லாஹ் சொல்லுகிறாரே. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் நமக்கு நேர்வழி. இதுதான் அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கும் இருக்கும். இந்த நேர்வழியில் இருந்து நாம் விலகி செல்லக்கூடாது. விலகி செல்லாமல் இருப்பதற்காக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நல்ல வாய்ப்பை